நாம பழகுன ஒரு வார்த்தை சிதம்பர ரகசியம். அது என்ன ரகசியம்? அவர் ஆடுவதனால் தான் உலகமே ஆடுகின்றது என்கின்ற ஆட்டத்தின் தத்துவனாக நமக்கு காட்சி தரக்கூடிய அற்புதமான ரூபம் நடராஜ பெருமானுடைய ரூபம். இந்த நடராஜ பெருமானுடைய சன்னதியில சிதம்பரத்துல நாம தரிசனம் செய்கிற போது எல்லாரும் இன்ன வரைக்கும் பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம், சிதம்பர ரகசியமா? என்னப்பா சொல்லாமலே இருக்கிற, இது என்ன பெரிய சிதம்பர ரகசியமா அப்படின்னு கேட்டு நாம பழகுன ஒரு வார்த்தை சிதம்பர ரகசியம். அது என்ன ரகசியம்? ஆகாய திருத்தலமாக இது விளங்குகிறது. நடராஜ பெருமான் பொன்னம்பல கூத்தராக விளங்குகிறார். சுயம்பு மூர்த்தமாகவும் இங்கே இருக்கிறார். இப்படி சுவாமியை நம்ம பல வடிவங்கள்ல பார்த்துடுறோம். ஆனாலும் இந்த கோவில்ல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கே. என்ன ரகசியம்? நீங்க தீபாராதனை பண்ணும்போது ஒரு திரை, அதுக்கும் தீபாராதனை பண்ணுவாங்க. நாம அதுக்கு பின்னால என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, மூடி வைக்கப்பட்டிருக்கிற திரை அப்படி பின்பக்கமா போய் பார்த்தா வில்வ மாலைகள் தொங்கும். அவ்வளவுதான். வேற அங்க என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. ஒரு வெட்ட வெளியினுடைய அடையாளத்தை தான் அங்கு மறைத்து வைத்திருக்கிறார்கள். இதைத்தான் சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கு. நம்ம சுருக்கமா சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். இந்த உலகம் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய அனைத்து வெட்ட வெளி, மொத்தமா இருக்கக்கூடிய அனைத்து ஆகாச ரூபம் ஏதாவது ஒரு எல்லைக்குள்ளே நம்மால் அடக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. அண்டங்கள் எங்கு துவங்குது தெரியாது. அது எங்க போய் முடிகிறது அதுவும் தெரியாது. ஆனா முடிவும் அற்ற, தொடக்கமும் அற்ற ஒன்றுக்கு தலைவனாக ஒருவர் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு தொடக்கமும் இருக்காது, முடிவும் இருக்காது. ஆனால் தான் சிவபெருமானை ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதியன் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. அப்ப அந்த சிவபெருமான் எப்படி இருக்கிறார்? எல்லாமாய் பறந்திருக்கின்றார். அவர் வெட்ட வெளியாகிய அந்த வெளிக்குள்ளே நிறைந்திருக்கக்கூடிய தன்மையனாக இருக்கின்றார். ஆக இறைவன் ஓரிடத்தில் மட்டும் இருப்பவர் அல்ல, எங்கும் வியாபித்திருக்கக்கூடியவர் என்பதை காட்டுவதாகத்தான் நமக்கு சிதம்பர ரகசியமாக மறைத்து வைத்து அதை காட்டுகிறார்கள்.